ஸோ நீங்களும் வந்து உங்களோட உடம்பு என்ன? உங்களுக்கு இந்த எக்சர்சைஸ் செட் ஆகுமா? 100 டேஸ் சேலஞ்சில வந்து டே வந்து 24. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நான் ஃபுல் பாடி ஹிட் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ரெஸ்ட் விட்டுறலாம்னு தான் நெனச்சேன். ஆனா வந்து மனசு கேட்கல. ஸோ இன்னைக்கு எக்சர்சைஸ் பண்ணிடு அப்படின்ற ஒரு மனசு வந்து சொல்லிட்டே இருந்துச்சு. இடையில நம்ம நெறைய நாள் வந்து சீட் பண்ணிட்டோம். 3 நாள் ஊருக்கு போனதப்ப கொஞ்சம் வெயிட் ஏறிடுச்சு. அப்புறம் இடையில போய் ஒரு நாள் நைட் சாப்பிட்டது. ஸோ இதெல்லாம் நெனச்சு பார்த்து அப்புறம் நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ எவ்வளோ கேலரி பர்ன் ஆயிருக்குன்னு பார்த்துரலாமா? இன்னைக்கு வந்து நம்ம 40 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 394 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பாத்தி, அப்புறமா கொஞ்சமா உருளைக்கிழங்கு மசால், அப்புறம் கொஞ்சோண்டு நேத்து வச்ச குழம்பு. ஆனா எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா பூரி. ஸோ நான் பூரி எடுத்துக்கல. நான் சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு எக் கூடயே ஒரு ஹாஃப் பாயில் எடுத்துக்கிறேன். ஹாய், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சப்போ வந்து ரோபோட்டா ஜிம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், நல்ல ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல் தான் அது. ரோபோட் வந்து எக்ஸர்சைஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த சேனல்ல தான் நான் பார்த்து முதல்ல பண்ணிட்டு இருந்தேன். பிகினரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒண்ணா இருக்கும். ஏன்னா பொறுமையாவும் எல்லா எக்ஸர்சைஸுமே அதுலயும் இருக்கும். சூப்பரா இருக்கும். பண்றதுக்கு ரெஸ்ட் விட்டு பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நானு க்ரோ வித் ஜோன் சொல்லிட்டு இன்னொருத்தவங்களோடது. அவங்க ஃபாரினர். அவங்களோட யூடியூப் பார்த்து நான் பண்ணிட்டு இருப்பேன். அவங்களோடது நல்லா இருக்கும். எனக்கு செம்ம ரிசல்ட் வந்தது. ரோபோட்டா ஜிம்ல வந்து எனக்கு ஓரளவுக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் கிடைக்கவே இல்ல. ஸ்டாப் ஆயிருச்சு அப்படியே அந்த ரிசல்ட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நானு அப்கிரேட் பண்ணது தான் வந்து க்ரோ வித் ஜோ. அதுல வந்து ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ ரெஸ்ட் டைம்ல கூட நம்ம லைட்டா வாக் பண்ற மாரியே தான் இருக்கும். ஸோ அதுவும் நல்லாருக்கும். அதுலயே வந்து சூப்பர் ஸ்வெட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அவுட் இருக்கும். அது நான் பண்ணி அ உண்மையாலுமே அவ்ளோ ஒரு ஸ்வெட் ஆகும் அவங்களோட பண்ணுன ஒர்க் அவுட்டு. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அவங்களோடது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாரி நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஆர்ம்ஸுக்கு இது பண்ணுவோம், ஆப்ஸுக்கு இது பண்ணுவோம். அப்புறம் வந்து ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட் எல்லாமே நம்மளா வந்து ஆல்டர்னேட் பண்ற மாரி தான் நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து பெருசா வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் அந்த மாரி தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இப்பதான் வந்துருச்சுங்க ChatGPT. அவங்க கிட்ட தான் போய் நான் வந்து கேட்டேன். இந்த மாரி ஸ்டக் ஆன மாரி இருக்கு அப்படின்னு சொல்லப்போ ChatGPT சொல்லுச்சு. ஸோ நீங்க பண்ற ஒர்க் அவுட் ரொட்டீன குடுங்க. நான் அது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி தரேன். அத பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் போய் என்னோட ஒர்க் அவுட் வந்து எல்லாமே நான் குடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு நான் மேல குடுக்குறேன். எனக்கு இந்த மாரி ஒரு ஒர்க் அவுட் பிளான் வந்து எனக்கு அது வந்து சஜெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ இது எல்லாமே நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த ஒர்க் அவுட் தான். அதிலேயே கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாரி இருந்துச்சு. அப்கிரேட்னா எப்படி சொல்றதுன்னா, பேட்டர்ன் வந்து மாத்தி குடுத்துருந்துச்சு. ஸோ இது வந்து உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப வந்து எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டாவும் இருக்கு. ஆனா அது எனக்கு என்ன சொல்லுச்சுன்னா, ரெஸ்ட் இல்லாம பண்ணுங்க. அப்ப வந்து இன்னும் நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நான் அப்படி பண்ணவே மாட்டேன். எந்த எக்ஸர்சைஸா இருந்தாலுமே நான் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாரி மூச்சு வாங்கும் பார்த்துருக்கீங்களா? மூச்சு வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூச்சு வாங்குனதோடயே அடுத்த எக்ஸர்சைஸ் நான் போகவே மாட்டேன். இப்ப மூச்சு வாங்குதுன்னா, அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, காம் ஆகி, எப்பயும் போல ஹார்ட் ரேட் அதாவது என்கிட்ட வாட்ச் இருக்குங்களா? எப்பயும் போல ஹார்ட் ரேட் ஆனதுக்கப்புறம் தான் நான் அடுத்த எக்ஸர்சைஸ்க்கே போவேனே. ஸோ நீங்களும் வந்து உங்களோட உடம்பு என்ன? உங்களுக்கு இந்த எக்ஸர்சைஸ் செட் ஆகுமா? இப்ப நான் பண்றதுனால அதான் நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொருத்தவங்களோட பாடி ஒவ்வொரு மாரி. என்னோட ஒர்க் அவுட் பிளான் எடுத்து, நீங்க அது உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம உடம்ப பத்தி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? இத நான் இப்பயே சொல்லிடுறேன். இது எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகாது. எல்லாருக்குமே வந்து செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெரியல. ஸோ உங்க உடம்புக்கு தகுந்த மாரி இதையே நீங்க ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு ஜம்பிங் ஜாக் வந்து நான் டோட்டலா எவ்வளோ பண்ணுவேன்னா, 450 பண்றேன்னா, நீங்க வந்து ஒரு 200 பண்ணலாம். 250 பிகினரா இருக்கீங்கன்னா 100லேருந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்து 30, 30 எடுத்துக்கோங்க. ஒட்டுக்கா ஃபுல்லாவே பண்ணாதீங்க. ஸோ அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே வந்து ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. பிகினரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நான் பெஸ்ட்டான ஒண்ணு சொல்லுவேன்னா, அது வந்து ரோபோட்டா ஜிம் தான். அது வந்து உண்மையுமே ரொம்ப நல்லாருக்கும். 1000 கேலரி பர்ன் ஒர்க் அவுட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுதான் நான் அதிகமா பண்ணியிருக்கேன் நான் ரோபோட்டா ஜிம்ல. ஆனா 1 மணி நேரம் இருக்கும். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன் அவ்வளோதான். ரெஸ்ட் இருக்கும். உங்களால முடியலன்னும்போது நீங்க அத விட்டுருங்க. நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அவசியமே கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்பு உங்ககிட்ட என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடந்துக்கோங்க. இப்ப என்னால அது முடியல, இந்த எக்சர்சைஸ் வந்து என்னால முடியல அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? அத வந்து கவுண்ட் கம்மி பண்ணிடுங்க. இப்ப ஜம்பிங் ஜாக்கே உங்களால வந்து 100 பண்ண முடியலன்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்து 30 பண்ணுங்க. அப்படி இல்லையா? அது 30ம் முடியலன்னா 10 10ஆ பண்ணுங்க. டைம் விட்டு பண்ணுங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லா ஒர்க் அவுட்டுமே அப்படிதான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்துரும். என்னோட ஒர்க் அவுட் பிளானே எடுத்து கூட நீங்க ChatGPT கேளுங்க. இல்ல உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால அதுபடி நீங்க ஆல்டரேஷன் பண்ணிக்கோங்க. நான் பண்ற ஒர்க் அவுட் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க பண்ற ஒர்க் அவுட் எனக்கு செட் ஆகாது. ஸோ என்னோட ஒர்க் அவுட் பிளான் இதுதான். நான் அது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து அத ஆல்டரேஷன் பண்ணிக்கோங்க. இதையே நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேனான்னு கேட்டா, இது எனக்கு தெரியல.
நான் மாத்துனாலும் மாத்துவேன். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எக்சர்சைஸ் மாரி பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அது எனக்கு வந்து செட் ஆகல. அதாவது வெயிட் கம்மியாகல. ஸோ, அதனால வந்து நான் ChatGPT கேட்டு நான் பண்ற ஒர்க் அவுட் பிளான அனுப்பி அத வந்து அப்கிரேட் பண்ணி தந்தது தான் இந்த ஒர்க் அவுட். கண்டிப்பா வந்து உங்களால ரெஸ்ட் விடாமலாம் பண்ண முடியாது. ரெஸ்ட் விட்டு பண்ணுங்க. புட் பண்ணி மூச்சு அரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த மூச்சு அரைக்கிறதையோடயே அடுத்த எக்சர்சைஸ்க்கு போவாதீங்க தயவு செஞ்சு. இந்த மூச்சு அரைக்கிறதெல்லாம் எப்ப நிக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எக்சர்சைஸ் வந்து சூப்பரா செட் ஆயிருச்சு. உடம்பு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அப்டின்னா தான் அந்த மூச்சு அரைப்புலாம் இல்லாம இருக்கும். ஸோ, அது மூச்சு அரைக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு காம் ஆனதுக்கப்புறம் ஹார்ட் பீட் ரேட் வந்து எப்பயும் போல நார்மலா வந்ததுக்கப்புறம் நீங்க அடுத்து வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ, இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். நீங்க வந்து சூப்பரா வந்து உங்களோட ஒர்க் அவுட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப நான் நான் அனுப்புன ஒர்க் அவுட் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 35 நல்லா பண்றாங்க பார்த்தீங்களா? நல்லா பண்ணுவாங்க. வேகமா பண்றவங்கலாம் ஒரு 30 மினிட்ஸ்ல முடிச்சுருவாங்க. ஆனா நான் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ், 40 மினிட்ஸ் அதுலயுமே ஒரு நாள்ல என்னால ஒரு எக்சர்சைஸ் பண்ண முடியாது. ஒரு நாள் ஸ்விம்மிங் பண்ண முடியாது. அப்புறம் சிசர் கட் மாரி ஒண்ணு வரும். அந்த எக்சர்சைஸ் பண்ண முடியாது. ஜம்பிங் ஜாக் ஒரு 50 நிறுத்திருவேன். 100 நிறுத்திருவேன். அந்த மாரி என்னோட உடம்பு என்ன சொல்லுதோ அதப்படி தான் நான் இது பண்ணுவேன். ஸோ நமக்கு டயட் தான் மெயின். டயட் வந்து 80%னா ஒர்க் அவுட் வந்து 20% தான். ஸோ நம்ம வந்து மெயினான விஷயத்துல வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கணும். ஸோ அதனால டயட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அத பூஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஒர்க் அவுட்டே தவிர, மத்தபடி ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் போதும் அப்படிலாம் கிடையாது. நீங்க டயட்ல இருந்தா தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சரி நான் இப்போ ஒண்ணும் சாப்பிடல. இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். நான் கொஞ்சம் நேரம் வேற தூங்கிட்டேன். ஆனா நான் வந்து இப்ப சாப்பிட மாட்டேன். லஞ்ச் வந்து நான் அப்படியே வந்து 6:00 சாப்பிட்டுருவேன். நைட் டின்னர் மாரி. இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா, கூட்டு, 2 தோசை, 2 முட்டை, கொஞ்சமா சிக்கன் 2 பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ லஞ்ச் எடுக்கவே 5 மணி ஆயிருச்சு. நான் அப்படியே டின்னர் இதோட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆனா 10,000 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 815 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. ஸோ ஹாய் டே 24 வந்து நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப நோட் பண்ணிடலாமா? நான் இன்னைக்கு என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீன பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு வேற என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்கள டே 25ல பார்க்குறேன். பாய்.